பல நேரங்கள்ல பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப அதிகமா ஃபீஸ் வாங்குவாங்க, அதிகமா கட்டணம் இருக்கும், கூட்டிட்டு போறதுக்கு யோசிப்பாங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த உயிரை காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு யாருமே கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம் உயிரை காப்பதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நல்லாட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த முதல் 48 மணி நேரம் எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அந்த கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர். அப்படி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற அந்த பெருமையோடு அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இந்த நல்லாட்சியை மீண்டும் தொடர செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறோம். ஆனா எதிரணியில இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அவங்க என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த எதிரணியிலே இருக்கக்கூடிய கூட்டணி, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி தான் அந்த கூட்டணியிலே உண்மையான தலைவர்கள். அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா திமுகவை இப்ப அமித்ஷா திமுகன்னு மாத்திட்டாரு. அந்த அமித்ஷா திமுகல இருக்கக்கூடியவர், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இப்ப ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே இல்லாத ஒரு பட்ஜெட். முன்னாடி திருக்குறள் சொல்லுவாங்க, இப்ப அதை கூட சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எந்த நிதியும் கொடுக்காத ஒன்றிய அரசு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க மத்திய அரசாங்கத்தோடு ஒன்றிய அரசாங்கத்தோடு இணக்கமா இருந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோங்கிறாரு. என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காரா? எனக்கு தெரிஞ்சு அவர் கொண்டு வந்த திட்டம் தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டின் மக்களுக்கும் எதிரான அத்தனை திட்டங்களுக்கு உடந்தையாக இருந்ததுதான். நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சிஏஏ குடியுரிமை சட்டம், அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் எடப்பாடி. அந்த திட்டத்தை தான் செஞ்சார். நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த மருத்துவ கல்லூரிகள்ல படிக்க முடியாத நீட் பரீட்சைகளை கொண்டு வந்த போது அதை ஏற்றுக்கொண்டு உடந்தையாக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு மின்சார கட்டணம் நாடு முழுவதும் உயர்ந்து கிடக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கையெழுத்து போடல அந்த உதயமின் திட்டத்துல. ஆனா அதுலயும் கையெழுத்து போட்டு இன்னைக்கு மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில கொண்டு வரப்பட்ட திட்டம். நாம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே ஒன்றியத்திலே இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் 100 நாள் வேலை திட்டம். அதுக்கு பேரை மாத்திருக்காங்க, பேரை மாத்திட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் ஹிந்தியில ஒரு பேரை வச்சு நமக்கு என்ன திட்டம்னே புரியாத அளவுக்கு பேரை மாத்தி வைக்கிறாங்க. அதுலயும் ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு. ஆனா அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்திடுறாங்க, குறைச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இன்னைக்கு யாருக்காவது 100 நாள் வேலை கிடைக்குதா? சம்பளம் ஏறுதா? இல்ல. இப்ப ஒரு சட்டம் வேற கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துல டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இங்க முடிவு செய்வார்கள். இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல
யாருக்கு வேலை கொடுக்கலாம், என்ன வேலை கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு டெல்லியில இருந்து முடிவு செய்வாங்க. எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம், எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கலாம்னு. இப்படி ஒரு நல்ல திட்டத்தை, மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டத்தை அவர்கள் ஒழித்து கட்ட நினைக்கக்கூடிய நேரத்தில கூட அதை எதிர்த்து குரல் கொடுத்தது, போராடி கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்காம அவங்களோட கைகோர்த்து கொண்டு மேடையிலே ஏறி, நான் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ திட்டத்தை கொண்டு வந்தேன் சொல்லி தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலனை போல அவர்களோடு இணைந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு துரோகம் புதுசு இல்லை. யாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி, யாருடைய கால்களில் விழுந்து ஆட்சி பொறுப்புக்கு முதலமைச்சராக வந்தாரோ அந்த அம்மையாருக்கே இன்னைக்கு அதிமுகவுல இடம் இல்லை. அமித்ஷா திமுகல இன்னைக்கு அந்த அம்மையாருக்கு இடம் இல்லை. அவருக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யார் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சராக்கினாங்களோ அந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியால் மட்டும்தான் முடியும் என்று நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், இந்த பகுதியில எத்தனையோ பேர் இன்னைக்கு இனிமேல தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா, தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் என்று நம்மோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, தமிழ் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு, இன்னும் எடப்பாடிக்கு புரியல. ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சோ என்னவோ, அதனாலதான் தோல்வி பயம் வந்துருச்சு. தோல்வி பயம் வந்து, தோல்வி ஜுரம் வந்து, இப்ப ஜன்னியே வந்துருச்சு போல. அதனாலதான் என்ன பேசுறோம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் என்ன பேசுறதுன்னு தெரியல. தான் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காருங்கிறத மறந்துட்டு ஒரு மிக மோசமான பேச்சாளர் எப்படி பேசுவாரோ அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விட்டார். அவருக்காக நம்ம வருத்தம் தான் பட முடியும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் அவரை நிச்சயமாக பாடம் சொல்லி தந்து புறக்கணிப்பார்கள். பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன ஆகும்னு தெரியும். கூட்டணி வச்சவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஒருவேளை தேர்தல் முடிஞ்சப்புறம் அமித்ஷா அவர்கள் மனசு வச்சா எடப்பாடி பழனிசாமியை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா வேணா அனுப்பலாம். அவர் பிடிச்ச ஊரை முன்னாடியே சொல்லி வச்சாருன்னா ஒருவேளை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுவும் இல்லை, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி தமிழுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் நாட்டு பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நிதியை, கல்விக்கான நிதியை கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் நிதிய 3 மொழி கொள்கை, ஹிந்தி படிக்க மாட்டோங்கிறதுக்காக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை இந்த தேர்தலிலே நாம் முறியடிக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, தமிழ் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாம் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை சொல்லித்தர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது திமுகவுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் கீழடியிலே தான் தொடங்கினேன். கீழடி என்பது தமிழர்களின் தாய்மடி. இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல். நாக்பூர் RSS உடைய தலைநகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு, அவர்களுடைய மத
ரீதியான அரசியலுக்கு, இந்துத்துவவாதத்திற்கு எதிரான ஒரு தேர்தலாக இந்த நாட்டிலே எல்லோருக்கும் இடம் இருக்கிறது. அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய மண்ணாக இந்த தமிழ்நாடு, இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் என்ற உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு நிதி கொடுக்கறாங்க, நிதி கொடுக்கலன்னா கூட இணக்கமா இருந்தவர் எதையும் செய்ய முடியல. ஆனா மாநில உரிமைகளுக்காக, தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக, வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, தொழில் முதலீடுகள் எல்லாம் வந்து குவியக்கூடிய மாநிலமாக மாற்றி இருக்கிறார்கள். அதனால அடுத்த ஆண்டு கூட இல்ல, இந்த வருஷம் ஒரு மாசத்துல ஆட்சிக்கு வந்துருவோம். வந்த உடனே இந்த சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, கல்லூரியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மானியத்தோடு கூடிய கடன் உதவி 5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார்களை தரப்போகிறார்கள். 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய புதிய மின் மோட்டார்கள் அவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக வழங்கப்படும். இப்படி யாருக்கு என்ன தேவை? லேப்டாப் அதை நிறுத்தினதை எடப்பாடி பழனிசாமி. அந்த லேப்டாப்ப மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 35 லட்சம் மடிக்கணினிகள், லேப்டாப்புகளை வழங்க இருக்கிறார்கள். இதை அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் மீண்டும் எங்களுக்கு வழங்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த தொகுதியில 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்த கருப்பண்ணன் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு? முட்டைக்கோஸ் கொடுத்தாரா? எதையும் செய்யல. ஆனா நம்ம ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜம்பை மற்றும் ஒலக்கடம் பேரூர்ல புதிய பேரூராட்சி அலுவலகத்தை கட்டி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அம்மாப்பேட்டை ஊராட்சியிலே ஒன்றிய அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேம்பாலங்கள் கட்டி தரப்பட்டிருக்கிறது. சின்ன ஓடைகள் மேல 14 சிறு பாலங்களுக்கு மேல் அமைத்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி நீங்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்ல, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் பவானியில துணை வேளாண்மை விரிவாக்க மையம் புதிதாக உருவாக்கப்படும். மேட்டூர் வலது கரை வாய்க்காலுக்கு மேலுள்ள வறட்சி பகுதிகளிலே காவிரி உபரி நீரை நீரேற்றம் செய்து ஏரி மற்றும் குளங்கள் நிரப்பப்படும். காவிரி மற்றும் காலிங்கராயன் கால்வாயை இணைக்க பவானி கூடுதுறை அருகே தடுப்பணை மற்றும் நீரூற்று நிலையம் அமைக்கப்படும்.
பவானி ஜமக்காலத்தை பன்னாட்டு அளவிலே சந்தைப்படுத்த மானியத்துடன் கூடிய கடன் வசதிகள் வழங்கப்படும். இங்கே சகோதரிகள் இருக்கீங்க, மிக ஆர்வமாக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறத நான் இன்னும் சொல்லலையேன்னு நினைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு இருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் இல்லையா? அதனால முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், உங்களுக்கு 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்குகிறேன். அந்த கூப்பனை நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா வாங்கலாம், வாஷிங் மெஷின் வாங்கணும்னாலும் அதை பயன்படுத்தலாம், கிரைண்டர் வாங்கணும்னாலும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்குவதற்கு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் அவர்களுடைய பெயரால் உங்களிடம் நான் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். நம்முடைய வேட்பாளர் KA சேகர் என்கிற சந்திரசேகர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.